friends, welcome back to News Tamil Online. 100 வருஷத்துக்கு மேல வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அதற்கான சூத்திரம் ரொம்ப எளிமையானது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆரோக்கியமா வாழலாம். இது மரணத்துல இருந்து தப்பிக்க ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனித உடலுக்கும் நம்ம சுற்றியுள்ள இயற்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர், உண்ணும் உணவு, ஏன் நம்ம சுற்றியுள்ள சூரிய ஒளி கூட நம் உடல் ஆரோக்கியத்துல நேரடியாக பங்கு வகிக்கிறது. இயற்கையோடு சேர்ந்து இயங்கும் போது நமது உடல் சிறப்பாக செயல்படுகிறது. நமது உணவு, தண்ணீர் மற்றும் காற்று சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனா இன்றைய காலகட்டத்துல எவ்வளவுதான் கவனம் எடுத்தாலும் சில சமயங்கள்ல நம்மளே அறியாமலேயே மாசுபட்ட பொருட்களை தான் நம்ம சாப்பிடுறோம். நம்ம உடலுக்கு சென்று விடுகின்றது. இப்போது கடைகள்ல கிடைக்கும் பாக்கெட் உணவுகள், ரசாயன கலக்கப்பட்ட காய்கறிகள், பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட பழங்கள் ஆகியவை நமது அன்றாட உணவின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றன. இத்தகைய உணவுகள்ல உள்ள நச்சு பொருட்கள் மெதுவா நமது உடலில் சேர்ந்து பலவிதமான உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. இந்த நச்சு பொருட்கள் உடலில் சேர்வது நமக்கு உடனடியா தெரிவதெல்லாம் இல்ல. ஆனா அவை படிப்படியாக பல நோய்களுக்கு வழிவகுக்கின்றன. நமது உடலுக்குள்ள ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது. அதுதான் பிராண சக்தி. இந்த சக்தி உடலுக்குள் நுழையும் தேவையற்ற கழிவுகளையும் நச்சு பொருட்களையும் தொடர்ந்து வெளியேற்ற முயற்சி செய்துட்டே இருக்கும். சில சமயங்கள்ல இந்த முயற்சி ஒரு நோயின் வடிவத்துல வெளிப்படுத்தப்படுகிறது. உண்மையில ஒரு நோய் என்பது உடலை தூய்மைப்படுத்தும் ஒரு வழிதான். இது ஒரு எதிர்வினை அப்படின்னு சொல்லலாம். நமது உடல்ல உள்ள 4 முக்கிய செயல்முறைகள்: உணவை உட்கொள்ளுதல், காற்றை சுவாசித்தல், வியர்வையை வெளியேற்றுதல், கழிவுகளை நீக்குதல். இது எல்லாமே சரியா இயங்கும் போது நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நாம் சாப்பிடும் உணவு முழுவதையும் நமது உடல் எடுத்துக்கொள்றதெல்லாம் இல்ல. உடலுக்கு தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு மீதிய கழிவா வெளியேற்றி விடுகிறது. இதே போல் நாம் குடிக்கும் நீருக்கும் சுவாசிக்கும் காற்றுக்கும் இதே விதிதான் பொருந்தும். இந்த தேவையற்ற கழிவுகள் வியர்வை, மூச்சு, சிறுநீர் மற்றும் மலம் வழியாக உடலை விட்டு வெளியேறுகின்றன. இந்த வெளியேற்றும் செயல்பாடுகள்ல ஏதேனும் தடை ஏற்பட்டா அதுவே நோயாக மாறுகிறது. இந்த செயல்முறைகள் முற்றிலும் முடக்கப்பட்டால் அது உயிருக்கே ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும். நோய்கள் தவிர்க்க முடியாதவை என்று நாம நினைச்சிட்டே இருக்கோம். ஆனா நோய் என்பது உடலின் சுத்திகரிப்பு முயற்சி என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த முயற்சிக்கு நாம துணை நிற்கும் ஒரு வாழ்க்கை முறையை தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். சத்தான உணவுகளை உட்கொள்ளுங்க. முடிந்தவரை இயற்கையான ரசாயனம் இல்லாத உணவுகளை தேர்ந்தெடுங்க. புதிய பழங்கள், காய்கறிகள் மற்றும் தானியங்களை உணவுல சேர்த்துக் கொள்ளுங்க. தூய்மையான நீரை அருந்துங்க. தினசரி போதுமான அளவு சுத்தமான நீர் அருந்துவது உடலை நச்சு பொருட்கள்ல இருந்து விடுவிக்க உதவும். போதுமான அளவு உடற்பயிற்சி செய்யுங்க. உடற்பயிற்சி வியர்வை மூலம் நச்சு பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது. போதுமான தூக்கமும் முக்கியம். உடலின் சுத்திகரிப்பு செயல்முறைகள் தூக்கத்தின் போதுதான் சிறப்பா செயல்படுகின்றன. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்மோட உடலை ஆரோக்கியமான வைத்திருப்பதற்கான ஒரு முதலீடு. இயற்கையின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா நோய்கள் நம்ம நெருங்கவே நெருங்காது. உடலின் கழிவு நீக்க செயல்முறைகளை ஆதரிப்பது ஆரோக்கியமான நீண்ட ஆயுளுக்கான ஒரே ரகசியம். இதுதான் மரணத்தை தள்ளி போடுறதுக்கான ஒரே வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இத போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.